ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். விநாயகா போற்றி, வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது புதுசாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இது புதுசு இல்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய விதங்களில். நான் ஒரு விதத்தில் சொல்கிறேன், நான் உணர்ந்த விதத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு இது எந்தளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம எல்லாருமே இங்கே என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் இந்த விஷயத்தை செஞ்சேன், என்னால் தான் இந்த விஷயம் நடந்தது, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் கொடுத்தேன், நான் இந்த நான்கிற அகங்காரம் எங்கே நிற்கிதோ அப்போ கடவுளோட உதவி நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். கடவுள்னால் இதில் நான் நம்ம ஹிந்துசம், முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி நான் பிரித்து சொல்லலை. பொதுவாக உலகத்தில் ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்குது. அந்த சக்தி நம்மளை ஆட்டி வைக்குது. அதன் கீழே தான் நம்ம இங்கே ஆடிட்டுருக்கோம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நம்மளாம் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி. மேலே ஒருத்தன் கயிறு பிடிச்சிருக்கிறான், அவன் ஆடுறான், நம்மளாம் ஆடுறோம். ஸோ அவர் அந்த கயிறை விட்டார்னா கதை முடிஞ்சிடும். அதுதான் நியதி, இதுதான் உண்மை. இது ரொம்ப பேருக்கு புரியறதில்ல. நான் தான் பண்ணேன், நான் தான் சொல்கிற வரைக்கும் சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நான் தான் பெருமை பேசினதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஏன் இப்போல்லாம் இதெல்லாம் நடக்க மாட்டுது அப்படின்னு யோசிச்சோம்னா தான் தெரியும், இதெல்லாம் நம்ம செய்யலை, மேலே ஒருத்தர் இருந்து நம்மளை செய்ய வச்சிருக்கிறாரு. இதை நான் தான் என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு எதுவுமே நடக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம ஒரு தருணத்தில் கண்டிப்பாக எல்லாருமே உணர்வோம். ஆனால் அது இந்தளவுக்கு டீப்பாக எல்லோரும் உணர்வோமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு தருணத்தில் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, இங்கே என்னால் எந்த செயலுமே நடக்கலை. இப்போ நான் பேசுகிறதுலேருந்து, நான் மூச்சு விடுறதுலேருந்து, நான் அசைகிறது எல்லாமே அந்த கடவுள், எல்லாம் அவன் செயல். நீ தான்ப்பா இருக்க, உன் கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்கப்பா, நான் உன் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நடக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ஒன்றையே சேரும். இங்கே என்னால் எந்த விஷயமுமே நடக்கலைப்பா, அதனால் எனக்கு ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. எது நடந்தாலும் நீ கொடுத்தது தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். மனம் முகந்து நான் ஏற்றுக்கிறேன். நீ கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ தான் கொடுத்த, சந்தோஷத்தை கொடுத்தாலும் நீ தான் கொடுத்த, எல்லாமே உன் செயலே அப்படின்னு சொல்லி நீங்கள் லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் மேஜிக்கலாக இருக்கும். எல்லாமே அவர் தான் என் கூடவே இருக்கிறார், என்னை பார்க்குறாரு, என் கூட பேசுகிறார். அவர் சொல்கிறத தான் நான் செய்கிறேன். எனக்கு நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணக்காரியம் அவர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு விதிப்படி, ஒரு கர்மாப்படி உங்களுக்கு கெட்டதே ஒன்று நடக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்துல லைட்டாக கீழே விழுந்து எழுந்திரிச்சு வருவீங்க. நடக்காமல் இருக்கும்னு நான் சொல்லலை, கர்ம வினைகள் கண்டிப்பாக நடக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம உணரும்போது கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.